Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தையல் சேனல். விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர் 2022ல நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் வீடியோவாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹாஃப் சர்க்கிள் ஸ்கர்ட் வீடியோ தான். ரொம்ப சிம்பிளாக வீடியோவே மொத்தம் 7 நிமிஷத்துக்குள்ளே தான், ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரியான ஒரு ஹாஃப் சர்க்கிள் ஸ்கர்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனக்கு மேக்ஸி ஸ்கர்ட்டாக வேணுங்கிறதுக்காக 58 இன்ச் வித் இருக்கிற ரயான் ஃபேப்ரிக் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே என்னோடய பொட்டிக்கில் இருந்து இருக்கிறது தான். ஃபஸ்ட்டு உங்களோட லென்த், உங்களோட ஸ்கர்ட் லென்த் அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஹிப் ரவுண்ட் எடுத்து ஹிப் ரவுண்டை 3.14 டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட ஹிப் ரவுண்ட் 40, அதை 3.14 டிவைட் பண்ணல 12.75 வருது. இதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபேப்ரிக்கை லென்த் வைஸ்க்கு ஒரே ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. லென்த் வைஸ்க்கு ஒரே ஒரு தடவை மடித்து போட்டுக்கோங்க. இந்த கார்னர் ஃபோல்டட் சைட் கார்னர் இருக்குல்ல, ஒரு சைடு மடித்த கார்னரில் இப்போ நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ரேடியஸை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 12.75 இருந்துச்சு, நான் 13 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். அந்த கார்னர்லேருந்து ஃபுல்லாக அந்த 13 இன்ச்சை வந்து அப்படியே நான் வந்து ஒரு கோன் ஷேப் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அடுத்து ஸ்கர்ட்டோட லென்த்துக்கு நம்ம 1.5 இன்ச் கிட்ட வந்து எலாஸ்டிக் கொடுப்போம். ஸோ அந்த 1.5 இன்ச் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ உங்களோட லென்த் எவ்வளவோ அதில் 1.5 இன்ச் மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டு உங்களோட ஸ்கர்ட்டோட லென்த்தை வந்து நம்ம வச்சுக்கணும். இப்போ 35 அப்படின்னா அதில் 1.5 இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து அந்த 1.5 இன்ச் கம்மி பண்ணதுக்கப்புறம் உங்களோட மார்க்கிங் எங்கே வருதுன்னு பாருங்கள், எத்தனை இன்ச் வேணும் அப்படின்னு. எனக்கு வந்து 36 இன்ச்சில் வருது. ஸோ நான் 36 இன்ச்சில் அந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் அந்த இடத்துல மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த இதை வந்து இன்ச் டேப்போட ஃபஸ்ட் பாயிண்ட்டை வந்து அந்த கோன் ஷேப்பில் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் வச்சிடணும். ஸோ இங்கே வச்சு நம்ம எத்தனை இன்ச்சுங்கிறத அளந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் இன்ச் டேப் வைக்கணும். ஒன்ஸ் நம்ம அங்கே இன்ச் டேப்பை வச்சு அதுலேருந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் கொண்டு வரணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு சுற்றி நீங்கள் உங்களோட லென்த்தை போடுறதுக்கு, உங்களோட ஸ்கர்ட்டோட லென்த்தை வந்து சுற்றி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அந்த கார்னரில் வச்சுட்டு இங்கே எனக்கு 50 கிட்ட வருது. ஸோ அதை அப்படியே நான் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஸ்கர்ட் ஃபுல்லாக வரைஞ்சி விடுறேன். ஸோ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து தான் நம்மளோட லென்த் எவ்வளவோ அத்தனை எடுக்கிறோம். அதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம வந்து அது கரெக்டாக இருக்கணும், ஃபுல்லாக வந்து சர்க்கிள் வந்து ஹாஃப் சர்க்கிள் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த கார்னரில் வச்சு அதை அப்படியே நம்ம வந்து கரெக்டாக வரைஞ்சி விடுறோம். ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் இது ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. டாப்லையும் பாட்டம்லையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டா ஹாஃப் சர்க்கிள் ஸ்கர்ட்டோட மெயின் போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு இன்னும் என்னென்ன டுட்டோரியல்ஸ் வேணும் இந்த வருஷத்தில் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒன்ஸ் இதை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வேஸ்ட் பேண்ட் கட் பண்ணணும். நம்ம எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு வேஸ்ட் பேண்ட் கட் பண்ணணும். ஸோ இதே உங்களுக்கு லென்த் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 2 மீட்டர் 1.25 மீட்டர்லாம் கூட இதை அழகாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ 2ஆக மடித்து போட்டு எத்தனை இன்ச் இருக்குது அப்படிங்கிறத நான் அளந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு உங்களுக்கு எலாஸ்டிக் கொடுக்க போகிறேன். ஸோ 1.5 இன்ச் அளவுக்கு எலாஸ்டிக் கொடுக்கறதுக்கு எத்தனை லென்த் எடுத்தனோ அதே லென்த் தான் இங்கேயும் எடுத்திருக்கேன். அங்கே டபுள் ஃபோல்டு, இங்கேயும் டபுள் ஃபோல்டு போட்டு அந்த லென்த் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அகலம் வந்து எத்தனை இன்ச் வந்து நம்மளோட எலாஸ்டிக் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து 1.5 இன்ச் எலாஸ்டிக் இருந்துச்சுன்னா அதை ஃபோல்ட் பண்ணி அடிக்கணும். மேலே 1 இன்ச், மேலே 1/2 இன்ச், கீழே 1/2 இன்ச் தேவைப்படும். ஸோ மொத்தமாக 4 இன்ச் எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் எலாஸ்டிக் எடுக்கிறீங்கன்னா 4 இன்ச் அளவுக்கு இந்த ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களோட எலாஸ்டிக்கோட மெஷர்மெண்ட் உங்களோட ஹிப் வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்டோட ஒரு 4 இன்ச் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம வெயிஸ்ட்டில் தான் வந்து எலாஸ்டிக் வந்து போடுவோம். ஸோ அங்கேருந்து ஒரு 3லேருந்து 4 இன்ச் வரைக்கும் கம்மியாக எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளவுதான், கட்டிங் பார்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேண்ட் கட் பண்ணோம்ல, அந்த ஸ்ட்ரிப் கட் பண்ணோம்ல, அதையும் இந்த ஸ்கர்ட்டோட பார்ட்டையும் ரெண்டையும் வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ ரைட் சைட் ஃபேப்ரிக் வச்சு அதையும் அந்த ஸ்ட்ரிப்பையும் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிடணும் ஃபுல்லாக. ஒரு 1/2 இன்ச் மட்டும் கேப் விட்டு ஃபுல்லாக அடிச்சிடுங்க. ஒன்ஸ் அதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரெண்டையும் ஒன்றா மடித்து நம்ம வந்து அந்த கார்னரை ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்கும் நம்ம ஸ்கர்ட்டுக்கு, ஹாஃப் சர்க்கிள் ஸ்கர்ட்டுக்கு. அந்த சர்க்கிள் ஸ்கர்ட்டில் அது ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம அப்படியே ஒரு 2 ஸ்டிச் வந்து கொடுத்துட வேண்டியதான். டாப் டு பாட்டம் இங்கே மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே வரைக்கும் அது ரெண்டுமே அந்த இடம் ஜாயின் ஆகிற இடம், அந்த ஸ்ட்ரிப்பு ஜாயின் ஆகிற இடம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அதை அடித்தாச்சு. ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எலாஸ்டிக் ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி அடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ஃபோல்ட், அதுக்கப்புறம் அதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி அந்த கீழே இருக்கிற ஸ்டிச்சிங் அதை எல்லாத்தையும் உள்ளே தள்ளுற மாதிரி வச்சு நம்ம ஒரு தையல் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ஃபோல்ட் போட்டுக்கோங்க. அந்த உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த தையலை மட்டும் கூட நீங்கள் தனியாக போட்டுக்கலாம். ஸோ ஒரே ஒரு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இந்த கீழே இருக்கிற அந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கெல்லாம் உள்ளே தள்ளுற மாதிரி வச்சு நம்ம தையல் போட ஆரம்பிக்கணும்.
ஸோ எலாஸ்டிக் உள்ளே விடுறதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு இடம் விட்டுட்டு, ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிடணும். நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கணும். ஸோ நம்ம எலாஸ்டிக் வச்சு உள்ளே தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கரெக்டாக இதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அந்த கார்னரில் ரொம்ப உள்ளே கொண்டு போகாதீங்க. ரொம்ப உள்ளே கொண்டு போனீங்கன்னா நம்ம எலாஸ்டிக் உள்ளே கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த கார்னரில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும் ஸ்டிச் பண்ணுறப்ப, எந்த சுருக்கமும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட எலாஸ்டிக்கை சும்மா ஒரு சேஃப்டி பின்னில் நீங்கள் கோத்துக்கிட்டு அதை ஃபுல்லாக வந்து உள்ளே தள்ளிடுங்க. நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ கரெக்டாக அந்த 1 இன்ச் கேப் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் போடையில் நீங்கள் திருப்பி அதில் நடுவில் ஸ்டிச் போடையெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா நிறைய வந்து ஒரு மாதிரி கொசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி நான் உள்ளே விட்டுருக்கையில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். எங்கேயுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரஸ் ஃபேப்ரிக் இருக்காது. ஸோ 1.5 இன்ச் ஃபேப்ரிக்கு 4 இன்ச் எலாஸ்டிக் எடுத்து மேலே 1/2 இன்ச் கீழே 1/2 இன்ச்சுன்னு மடக்கி அடிக்கிறப்போ இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது கரெக்டான இதில் வரும். ஸோ இப்போ நம்ம எலாஸ்டிக்கை ஃபுல்லாக வந்து கோத்தாச்சு. ஸோ இப்போ இதை வந்து எலாஸ்டிக் ரெண்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஒன்று மேலே ஒரு எலாஸ்டிக் மேலே இன்னொரு எலாஸ்டிக் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணையிலே இந்த தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்து விட்டு தான் கட் பண்ணணும். எலாஸ்டிக் கட் பண்ணையில் உங்கள் வெயிஸ்ட் இன்ச்சை விட ஒரு 4 இன்ச் கம்மியாக எடுக்கணும் அப்படின்னா ஒரு 3 இன்ச் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஸோ 1 இன்ச் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு போயிடும். ஸோ எலாஸ்டிக்கை மட்டும் தனியாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எலாஸ்டிக் ஒரு கேப் விட்டுருந்தோம்ல, அந்த கேப்பையும் நம்ம வந்து அடித்து விட்டுறணும். எலாஸ்டிக் உள்ளே விடுறதுக்கு கொடுத்துருந்த கேப்பையும் அடித்து விட்டுறணும். அப்புறம் எலாஸ்டிக் நழுவாமல் இருக்கணும், பரலாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த சென்டரில் 2 எலாஸ்டிக் நடுவில் இருக்கிற சென்டர் எலாஸ்டிக்கில் ஒரு ஸ்டிச் வந்து நல்லா இழுத்து பிடிச்சி ஒரு ஸ்டிச் போட்டு விட்டுறணும். அப்புறம் கீழே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி அடிக்க வேண்டியதான். நம்மளோட ஸ்கர்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 to 6 மினிட்ஸில் நீங்கள் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். நிறைய கலர்ஸ், வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸில் நீங்கள் வந்து உங்களோட மிடி சைஸ், நீ லென்த் சைஸ், அப்புறம் ஃப்ளோர் லென்த்துக்குன்னு நீங்கள் தாராளமாக தச்சுக்கலாம். இது வந்து நான் மேக்ஸி ஸ்கர்ட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு, இந்த சேனலில் இருக்க வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். Thank you so much for watching friends. Once again, Happy New Year.